தோசை மாவு இருக்குது, ஆனால் அதுக்கு சட்னி சாம்பார்னு பெரிய வேலை இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சிங்கன்னா இதை மாதிரி தோசை செய்யுங்க. எந்த சைட் டிஷ்ஷும் தேவையில்லை, சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. இதுக்கு ஒரு பவுலில் 6 வத்தல், கொஞ்சமாக புளி எடுத்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன். அடுத்ததாக ஒரு சின்ன பவுலில் ஒரு 8 பல் பூண்டு, ஒரு 5-6 சின்ன வெங்காயம் போட்டு அதையும் வதக்கி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையுமே மிக்ஸி ஜார் இருந்ததுன்னா அதில் அரைங்க. நான் இன்றைக்கி அம்மியில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா வலுவல்னு அரைச்சிடணும். எதுவுமே பிசுறுலாம் இருக்கவே கூடாது. இதை மாதிரி வடித்து எடுத்துகிட்டு வந்ததை கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வதக்கி எடுத்துக்கோங்க. அது வதக்கி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம தோசை மாவு ஊற்றி அதில் தேவையான அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மசாலாவையும் அதில் வச்சு நல்லா ஃபுல் தோசையிலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்ருங்க. இதை மாதிரி அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா பைட்லேயுமே அந்த மசாலா வரும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதை அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நல்லா மேலே வேணால் நெய் ஊற்றிக்கிட்டு மொறு மொறுன்னு சுட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். எந்த சைட் டிஷ்ஷுமே தேவையில்லை. பிடிச்சிருந்ததுன்னா